ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிட பிரியர்களுக்கும் இந்த நாள் இனிய வணக்கத்துடன் இன்றைய ஆன்மீக மற்றும் ஜோதிட துளிகளாக ஓம் காகத்வாஜாக வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தனோ மந்த பிரசோதயா. இன்று சார்வரி ஆண்டு சிறப்புமிக்க ஐப்பசி மாதம் 22ஆம் நாள், நவம்பர் மாதம் 7ஆம் நாள். அற்புதமான இன்றைய நவம்பர் மாதம் 7/11/2020 சனிக்கிழமையான இன்று இன்றைய சஷ்டி திதியானது இன்று காலை நேரத்தில் கொஞ்ச நேரம் இருக்கின்றது. 7:24 வரையில் இருக்கின்றது. அதற்கு பிறகு வரக்கூடிய சப்தமி திதியானது இன்றைய இரவை முழுமையாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. நாளை தேய்பிரை அஷ்டமி வருகின்றது. அற்புதமான இன்றைய நட்சத்திரமாக இன்றைய பூச நட்சத்திரமானது, அதாவது அதற்கு முன்பாக புனர்பூச நட்சத்திரமானது இன்று காலை 8:05 வரையில் இருக்கின்றது. காலை 8:05 வரையில் புனர்பூச நட்சத்திரமானது இருக்கின்றது. அதற்கு பிறகு வரக்கூடிய பூச நட்சத்திரமானது இன்றைய இரவை முழுமையாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அற்புதமான இன்றைய நன்னாள் பொறுத்தவரையில் சனிக்கிழமை. இன்றைய சனிக்கிழமையில் பொறுத்தவரையில் நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய தன்மை நல்ல நாளாக இருக்கின்றது. அற்புதமான இன்றைய நாளினுடைய சஷ்டி திதியினுடைய திதியானது காலை நேரத்தில் கொஞ்ச நேரம் இருக்கின்றது. சஷ்டி திதியினுடைய திதி தேவதையாக முருகப்பெருமானாக இருக்கின்றார். காலையில் 7:24 வரையில் இருக்கிறது. அதற்கு பிறகு வரக்கூடிய சப்தமி திதியினுடைய திதி தேவதையாக அற்புதமான காட்சியளிக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபடக்கூடிய அற்புதமான நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய காலை நேரத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயகனாக ஸ்ரீ ராமபிரானும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நன்னாளாக இருக்கின்றது. சனிக்கிழமை என்பதனால் ஸ்ரீ ராமபிரானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடக்கூடிய அற்புதமான நன்னாள் இன்று. இன்று காலை 8:05 பிறகு வரக்கூடிய பூச நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயகனாக குரு பகவானாக இருக்கின்றார். ஆக இன்றைய ஒட்டுமொத்த இன்றைய சனிக்கிழமை நன்னாளில் பொறுத்தவரையில் ஆன்மீகத்திற்கு, அதாவது ஆன்மீக சிந்தனைகளை தூண்டக்கூடிய அற்புதமான வழிபாட்டுக்குரிய மிக சிறந்த நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பை இல்லை என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் வழிபடலாம். அற்புதமான இன்றைய நன்னாளை பொறுத்தவரையில் சித்தயோகம் கூடிய நாளாகவும் இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய ராகு காலமானது இன்று காலை 9:07 காலை 10:34 வரையில் இருக்கின்றது. இன்றைய யமகண்டமானது இன்று பிற்பகல் தொடங்கும் வேளையில் 1:28 பிற்பகல் 2:55 வரையில் இருக்கின்றது. அற்புதமான இன்றைய நன்னாளினுடைய சுப ஓரைகளாக இன்று காலை 7:18 காலை 7:48 வரையிலும், காலை 10:48 காலை அற்புதமான இந்த சுபகோரைகள் என்பது மிக சிறப்பான ஒரு தருணம். காலை 10:48 பகல் 1:18 வரையிலும் இன்றைய சுபகோரைகளாக இருக்கின்றன. பிற்பகல் 5:18 இரவு 7:48 வரையிலும், இரவு 9:18 இரவு 10:18 வரையிலும் இன்றைய நாளினுடைய சுபகாரைகளாக இருக்கின்றன. இன்றைய நாளினுடைய தன்மையாக நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நவகிரக வழிபாடும் மகாவிஷ்ணுடைய வழிபாடும் சிறப்புமிக்க பூச நட்சத்திரம் என்பதனால் குரு பகவானுடைய வழிபாடும், இன்றைய அற்புதமான சப்தமி திதி என்பதனால் சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்குரிய நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக மூலம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் காலை நேரத்தில் இருக்கின்றது. அதற்கு பிறகு பூராட நட்சத்திரம் 1, 2 இரவு நேரத்தில் 3ஆம் பாதங்களை நோக்கி இருக்கின்றன. சந்திராசிரமத்தை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய அன்றைய நாளினுடைய நட்சத்திர தேவதையை வழிபட்டால் போதும். அன்றைய நாளினுடைய கிழமையினுடைய நாயகர்களை வழிபட்டால் போதும். சந்திராஷ்டமி எதுவும் செய்யாது. அந்த 7 மணி நேரத்துக்கு உள்ளான அந்த காலகட்டத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். அடுத்து இன்றைய நாளினுடைய திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் சுப கிரக நிலை வருமாறு. ரிஷபராசியை பொறுத்தவரையில் ராகு பகவான் இருக்கின்றார். இன்றைய கடகராசியில் சந்திர பகவான் இருக்கின்றார். இன்றைய கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் சுக்கர பகவான் இருக்கின்றார். இன்றைய துலாம் ராசியை பொறுத்தவரையில் சூரிய பகவான் நீச்ச நிலையில் இருக்கின்றார். உடன் புதன் பகவான் இருக்கின்றார். இன்றைய விருச்சிக ராசியில் கேது பகவான் இருக்கின்றார். தனுசு ராசியை பொறுத்தவரையில் குரு பகவான் ஆட்சி பீடத்தில் அற்புதமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய மகர ராசியில் பொறுத்தவரையில் சனீஸ்வர பகவான் ஆட்சி பீடத்தில் அற்புதமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். மீன ராசியை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான்
வக்கர நிலையில் இருக்கின்றார். அற்புதமான இன்றைய நன்னாளினுடைய வழிபாட்டுக்குரிய தேவதைகளாக இன்றைய சனிக்கிழமை என்பதனால் நட்சத்திர மற்றும் திதி தேவதைகளை வழிபட்டு இன்றைய நாளினுடைய நாயகர்களாக இருக்கக்கூடிய சனிக்கிழமை என்பதனால் மகாவிஷ்ணுடைய வழிபாடும் நவகிரக வழிபாடும் சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான நன்னாளாக இருக்கின்றது. வருகின்ற வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி கடைபிடிக்கக்கூடிய விஷயமாகும். அன்றைய நாளையில் பொறுத்தவரையில் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆலயங்களில் குரு பெயர்ச்சி என்னுடைய பூஜைகள் பண்ணுவார்கள். திருக்கணித பஞ்சாங்கம் அடிப்படையில் வருகின்ற 20ஆம் தேதி 20/11/2020 அன்றைய நன்னாளை பொறுத்தவரையில் பகல் 1:23 குரு பகவான் தான் இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்ல இருக்கின்றார். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் வருகின்ற நவம்பர் மாதம், அதாவது இந்த மாதம்தான் வருகின்ற 20ஆம் தேதி மிக சிறப்பாக குரு பகவானுடைய பயிற்சியாக இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய வழிபாட்டுக்குரிய தேவதைகளை வணங்கலாம். இனிய வணக்கத்துடன் சிவா சிங்கராதபுத்தர்.